சென்னையில போய் ஏதாவது ஒரு காலகட்டத்துல செயல்பட முடியாம செக்கி சீரழிச்சு சின்ன பின்னமாகி செருப்படி வாங்குற நிலை வரும்போது வரும். ஓ அந்த நேரத்துல இத கபாரு திறந்துவாரு, இது உனக்கு கை கொடுக்கும் அப்பா. நடந்துக்கோ, வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்னாச்சு? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். கண்ணா லட்டு திங்க ஆசையா. மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. தொடர்ச்சியாக இந்த ஆளுநர் மரியாதைக்குரிய திரு RN ரவி வந்த பிறகாக தொடர்ச்சியாக 3 வருடம் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. சார், நான் ஜெனினாவும் பர்ஃபெக்டாவும் இருக்கிற ஆளு, ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க அப்படி இல்ல நினைக்கும் போது வெறி வருது சார். மரபையே மாத்தணும்னு நினைக்கிறார் ஆளுநர் அப்படின்னு சொல்றாங்க. யாரா பேசுறா அப்படி? அதான் ஊரே பேசுவேன், ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. இது இந்த ஆர்குமெண்டே நல்லதா? இது ஒரு அரசியல் மாதிரி தெரியுது. என்னது கண்ணு அதுவும் போய்கிட்டு இருக்கா? அப்படி எங்கேயா சொல்லிருக்காங்கன்னு காட்டுங்க. ஆளுநர் சொன்னாருனோ மற்றவர் சொன்னாருனோ எங்கேயா ஒரு இடத்துல சபான் ஏங்க என்னங்க காமிங்க என்ன போற போக்குல நான் என்ன அப்ப இந்த வீடியோ பைக் இருக்குன்றத நான் வந்து பொய்யா சொல்லுவேனா? நானு பொய்யாதான் சொல்றீங்க. ஒரு இடத்துக்கு பிரசிடென்ட்டும் கவர்னரும் வந்தாங்கன்னா அந்த இடத்துல அவர் வரும்போதும் அவர் முடிச்சிட்டு கிளம்பும் போதும் தேசிய கீதம் பாடணுங்கிறது விதி. இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட். எவ்வளவு படிச்சாலும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு புக்கை கொஞ்சம் நேரா வச்சு படிச்சு பாருங்க, புரிஞ்சாலும் புரியும். அவருடைய புரோட்டோகால்ல இருக்குது. எங்க போனாலும் பிரசிடென்ட்டோ கவர்னர் இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் கூட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது இந்த 2 பேருக்குமே இருக்கக்கூடிய அபிஷியல் கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் புரோட்டோகால். அவர் வந்து ஏற்கனவே இருக்க வேண்டியதை சொல்றார். தமிழ் தாய் வாழ்த்தை எடுங்கன்னு சொல்லலையா? சொல்லல. கடந்த வருடம் உரையில இல்லாதெல்லாம் பேசினாரு, படிச்சாரு அப்படின்றதெல்லாம் அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்ல வார்த்தையை நம்ம உரையில இல்லாத என்ன சொன்னார் நீங்க சொல்லணும். அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். கேள்வி இது தெரியாம நான் சீட்டை புடிங்கி போட்டேன். அப்படி போக முடியாது. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு நான் இங்க விளக்கம் சொல்லி ஆகணும். நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. கடந்த காலங்கள்ல இந்த மாதிரி எந்த ஆளுநர்களும் இப்படி எல்லாம் நான் ரெக்வெஸ்ட் வச்சேன், அதே போல இதுதான் முறை, யாரும் எடுத்து பேசலையா சார்? இது வரைக்கும் யாரும் என்கிட்ட இப்படி பேசுறது கிடையாது. எதுக்குமே ஒரு ஆரம்பம் வேணும் மாமு. தமிழ் தாய் வாழ்த்து முதலிலும் இறுதியில தேசிய கீதமும் பாடினால் என்ன தவறு? தப்பே இல்ல. இடையில ஒரு முறை தமிழ் தாய் வாழ்த்துக்கு பிறகோ தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னாடியோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஒரு தேசிய கீதம் பாடினால் என்ன தவறு? நம்ம கத்திய நம்ம கழுத்துக்கே திருப்பிட்டாங்களே. இது என்ன தேசிய கீதம் நினைச்ச போதெல்லாம் பாடிறது தேவையில்லை சார். இல்ல சார், இது தேவையில்லைன்னு சொல்றது வந்து உங்களுடைய உரிமை கிடையாது. அதெல்லாம் நீ சொல்லப்படாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்படாது. இவர் வந்து இங்க உட்கார்ந்துகிட்டு தேவையற்ற அரசியலை, திமுகவுக்கு எதிரான அரசியலை செய்யணும்னு திட்டமிட்டு இதை பண்ணிக்கிட்டு இதுக்கு பேர் தாங்க முட்டு கொடுக்குறது. இதுக்கு பேர் தான் முட்டு கொடுக்குறது. நேத்தைக்கு என்ன சப்ஜெக்டோ அதை மறைச்சிட்டார் சார். நீங்க அதை டைவர்ட் பண்ணதே ஆளுநர் சார். இல்ல அவர் தான திசை திருப்புறாரு. நீங்க ஏன் சார் திசை திரும்புறீங்க? ஏற்கனவே டென்யூர் முடிந்த ஒரு ஆளுநர். யார் சொன்னா டென்யூர் என்ன போட்டுருக்கு? ஏதாவது ஒரு ப்ரூஃப் காட்டுங்க. நான் உங்க பேச்செல்லாம் கேட்கிறேன். ஆளுநர் டென்யூர் நீங்க சொல்லணும். ஆளுநர் டென்யூர் சொல்லுங்க சார். இவருக்கு சார் பதில் சொல்லுங்க முதல்ல. நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பாவன என்னன்னு தெரியாம ஏற்பாடு பண்றீங்க. டென்யூர் முடிந்த ஆளுநர் பயன்படுத்தணும். நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. 3 வருஷமா 4 வருஷம் என்கிட்ட அதுக்கான ப்ரூஃப் இல்ல. பேசாம இருங்க. கமெண்ட்ல இருந்து திட்ட போறாங்க. என்ன பேசுறீங்க நீங்க? ஆளுநர் எங்க போட்டிருக்கு? அட் தி பிளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட்னு போட்டிருக்கு. சட்டத்துல கான்ஸ்டிடியூஷன் எவ்வளவு நாள் பிரசிடென்ட் விரும்புகிறாரோ அவ்வளவு நாள். ஹலோ, இந்த ஆளுநர் ரொம்ப கொடைச்சல் கொடுக்கிறாரு, இவரை எப்பங்க மாத்துவீங்க? போனவே டங்கொய்யால பஞ்ச பரதேசி அறிவு கட்டு கம்மநாட்டி. தொண்டர்கள் அனைவரும் என் பெயரை கேட்டு கிளப்புங்க. ஆக கொஞ்சம் மேலவா, இங்க இப்படி வாய்க்கு ஏறுவா.